ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி கதை இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையோடைய டைட்டில தெரிஞ்சா தான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம போலாமா, வேணாமான்றது தெரிய ஆரம்பிக்கும். சரி நம்ம கதையில சுமார் 3 பேர் இருக்காங்க. 3 இல்ல 4ன்னு கூட வச்சுக்கோங்க. நம்ம கதையில அப்பா, அம்மா, இது இல்லாம அந்த அப்பா, அம்மாவுக்கு பொறந்த ஒரு பையன், இது இல்லாம பக்கத்து வீட்டு ஆன்டி. சுமார் நம்ம கதையில 4 கதாபாத்திரங்கள் இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னன்னா அப்பா, அம்மா 2 பேரும் வீட்ட விட்டு வெளில ஒரு சண்டை காரணமாக பிரிஞ்சு போறாங்க. அப்படி போன அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம ஹீரோ பக்கத்து வீட்டு ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு, எனக்கு தனியா தூங்க பயமா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கும் ரொம்ப உடம்பு வலியா இருக்கு. எனக்கும் நீ உதவி பண்ணுன்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற ஒரு சுவாரஸ்ய கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். இந்த கதைய லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ ஒரு சின்ன வயசு பையன் தான். நம்ம ஹீரோக்கு இப்ப தான் 21 வயசு ஆகுது. நம்ம ஹீரோ காலேஜ் தான் படிச்சுட்ருக்கான். காலேஜ் படிச்சு அதாவது யூஜி முடிச்சுட்டு இப்ப தான் பிஜி போறான். நம்ம ஹீரோ வீட்ல வந்து ரொம்ப வசதியானவங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னே வச்சுக்கலாம். ஹீரோவுக்கு வந்து ஒரு அப்பா, ஒரு அம்மா. ஹீரோ கூட பொறந்தவங்க யாரும் இல்ல. சுமார் ஹீரோ வந்து பிஜி யூஜி முடிச்சதுக்கப்புறம் பிஜி போறான். இப்படி போகும்போது அவனுக்கு அங்க நெறையா நட்புகள் ஏற்படுது. ஆனா, அந்த நட்புகள் யார்கிட்டயும் அவன் பேச மாட்டேங்கிறான். ஸோ, இப்படியே போயிட்டுருக்க சிச்சுவேஷன்ல திடீர்னு ஹீரோ வந்து வெளியூர்ல படிச்சுட்டு இருக்க காரணத்தினால, திடீர்னு ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. ஹீரோக்கு ஒரு ஃபோன் வந்து, இந்த மாரி உங்க அம்மா, அப்பாவுக்கு நெறையா பிரச்சனைகள் இருக்கு போல. அதாவது உங்க அம்மா, அப்பா 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சுருவாங்க போல அப்படின்ட்டு பக்கத்து வீட்டு ஆன்டி வந்து ஃபோன் பண்றாங்க. இந்த பக்கத்து வீட்டு ஆன்டி யாருன்னு கேட்டா, இந்த பக்கத்து வீட்டு ஆன்டி வந்து இந்த வீட்டுக்கு குடி வந்து சுமார் 5 ஆண்டுகள் ஆகுது. ஆனா வரும்போது கணவன் மனைவியா தான் வந்திருக்காங்க. ஆனா போக போக அவங்கக்குள்ளேயும் நெறையா சண்டைகள் வந்து அவங்க கணவன் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்க சிச்சுவேஷன்ல ஹீரோ வந்து ரொம்ப நாளாவே இந்த ஆன்டி மேல ஒரு கண்ணு. இந்த ஆன்டி வந்து நம்ம எப்படியாவது இவங்க கிட்ட பேசிடணும். இவங்க கிட்ட நம்ம பழகணுன்ற ஒரு ஆசை இருக்கு ஹீரோக்கு. ஆனா, அது எப்படி பண்றதுன்னு தெரியாத ஒரு காரணத்தினால, அவனும் நெறைய முறை முயற்சி பண்ணி, அவன் திரும்பி ஊருக்கே கிளம்பிட்டான் படிக்கிறதுக்கு. ஸோ, இப்படி இந்த சிச்சுவேஷன்ல தான் இந்த ஆன்டி ஃபோன் பண்ணோனே, இவன் இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்றான்னா, இவன் வந்து சாதாரணமா பேசாம பிரச்சனைகள அதிகப்படுத்த தான் பார்க்குறான். ஏன்னா, அப்படி பிரச்சனைகள அதிகப்படுத்தினா தான் 2 பேர்ல யாராவது ஒரு ஆளு வெளில போணும்னு சொல்லுவாங்க. அவங்கள தேடி இன்னொருத்தவங்க போவாங்க. இப்படி 2 பேரும் வீட்ல இல்லைன்னா, இவன் இந்த பக்கத்து வீட்டு ஆன்டி கிட்ட போயிட்டு துணை கேட்பான்ற ஒரு காரணத்துக்காக, இவன் வந்து அவங்க அப்பா, அம்மா சண்டைய வந்து பெருசுப்படுத்துறான். என்னன்னா, சாதாரணமா நடந்துட்டு இருந்த பிரச்சனைய, அம்மா கிட்ட போயி அப்பாவ பத்தி தப்பா பேசுவோம். அப்பா கிட்ட போயி அம்மாவ பத்தி தப்பா பேசுவோம். இப்படியே போயிட்டுருக்கான். இவன் இப்படி போறது வந்து 2 பேராலயும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா, இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து இப்படி பேசினா தான் இதுவாகும். ஆனா, இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசாம, இந்த மாரி சண்டைகள் வந்து மாத்தி மாத்தி போட்டுக்க, ஒரு நேரம் இவங்க 2 பேரும் ஓவர் சண்டை ஆயிடுச்சு. அந்த நேரம் தான் அந்த ஃபர்ஸ்ட்டு வீட்டு ஆன்டி வந்து வராங்க. அந்த ஆன்டி வந்து இந்த பையன கூப்பிட்டு, "இங்க வா" அப்படின்ட்டு கூப்பிட்டு பேசுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "இந்த மாரி எங்க அம்மா, அப்பா கிட்ட இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு. எனக்கு கல்யாணம்லாம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டமே இல்ல. என்ன பண்றதுன்னே தெரியல ஆன்ட்டின்ற" மாரி பேசுறான். அந்த ஆன்ட்டி என்ன சொல்றாங்க, "அப்படிலாம் நீ நெனைக்காத. கண்டிப்பா இது நல்ல ஒரு வாழ்க்கை தான். இது வந்து நல்லா தான் போகும். உங்க அப்பா, அம்மாவ ஃபர்ஸ்ட்டு உட்கார வச்சு என்னான்னு பேசு. என்னான்னு பிரச்சனை? இத எப்படி கிளியர் பண்ணலான்னு வந்து பேசு. அப்படி பேசுனா ஒரு விடை கிடைச்சிரும். அந்த விடை கிடைச்சா தான் உன்னால அடுத்தபடி யோசிக்க முடியுன்ற மாரி அந்த பக்கத்து வீட்டு ஆன்ட்டி ஐடியா குடுக்குறாங்க. ஆனா, ஹீரோ வந்து இங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஹீரோ வந்து இவங்ககிட்ட பேசினதே காமிச்சுக்காத மாரி வீட்டுக்கு போய் திரும்பி சண்டைகள ஏத்தி விடுறான். ஏத்தி விடுறான். பயங்கரமான பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சரி இப்படியே பிரச்சனைகள் தான் போகுது. ஆனா, இதுக்கு ஒரு எண்டே கிடைக்க மாட்டேங்குது. அந்த டென்ஷன் வேற ஹீரோக்கு இருக்கு. அதனால என்ன பண்றான் ஹீரோ வந்து டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலலாம் செட் ஆவாதுன்ட்டு, நம்ம இன்னொரு 10 நாள்ல எப்படியா இருந்தாலும் காலேஜ் போய் ஆவணும். இந்த 10 நாளுக்குள்ள இந்த ஆன்டி கிட்ட போய் நம்ம நெருக்கமானா தான் உண்டு. இல்லைன்னா, நம்மளால இவங்க கூட காலத்துக்கும் நெருக்கமாக முடியாது. இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ்ன்னு அவங்க அம்மா, அப்பா கிட்ட போயி பிரச்சனைகள் வந்து ஓவரா பேசி, பேசி 2 பேரும் திடீர்னு வீட்ட விட்டு கிளம்பிட்டாங்க. யாருன்னா, ஹீரோவோட அப்பா வந்து வீட்ட விட்டு கிளம்புறாரு. கிளம்பி அவரு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போறாரு. ஒரு 4 நாள் ஆகுது. ஹீரோவும் வெயிட் பண்ணி பார்க்குறான். அப்புறம் ஹீரோவே போயி அவங்க அம்மாட்ட வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விடுறான். இந்த மாரி, "ம்மா நீ போய் அப்பாவ தேடும்மா. எப்படிம்மா இப்படியே இருப்பேன்னு" சொல்லி தேட சொல்லி,
இவன் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நீயே வாடான்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ போக மாட்டேங்கிறான். ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் தான் ஹீரோவோட அம்மா கிளம்பி போகிறாங்க. இந்த கேப்பில் தான் ஹீரோ வந்து பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்கு அன்றைக்கி போகிறான். ஹீரோ வந்து அங்கே போயிட்டு என்ன சொல்கிறான்னா, ஆண்டி என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு செம்ம தலைவலி ப்ரெஷராக இருக்குது, நான் இது வரைக்கும் டீ காஃபிலாம் போட்டதில்லை, எனக்கு நீங்கள் டீ போட்டு கொடுங்கன்ற மாதிரி பேசுகிறான். ஸோ அப்படி டீ போட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க, நீ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க போல், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு டீ போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ நேரம் வாப்பான்னு சொல்லிட்டு இருந்தவங்க இங்கே இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி போகும்போது ஹீரோக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சரி இவங்களும் வந்து கணவர் இல்லாமல் தவிக்கிறாங்க போல், இவங்களும் ரொம்ப பயந்த சுபாகம் போல் அப்படின்ட்டு ஹீரோவே நினச்சிக்கிறான். ஸோ இப்படி போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் தான் இவன் கிளம்புறேன்னு சொன்னோன்னே அவங்க இருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், மதியானம் சாப்பாட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு வாங்க, இங்கேயே நீங்கள் சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி மதியானம் ஆகுது. நம்ம ஹீரோவும் போகிறான். நம்ம ஹீரோ போயிட்டு சாப்பாடு கேட்குறான். அதே மாதிரி அவங்களும் சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இவன் ஹீரோ அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஆண்டி எனக்கு நைட்டு தூங்குறதுக்குலாம் பயமாக இருக்கும், என்ன பண்ண போகிறேனே தெரிலன்ற மாதிரி இவன் அப்படியே பேச்சை கொடுக்குறான். அவங்க ஏன்ப்பா பயப்படுற, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத அப்படி இப்படின்னு இவங்களும் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு மனசில் என்னென்னா, இவங்க எப்படியாவது இவங்க வீட்டில் நமக்கு துணையாக வந்து இவங்க இருப்பாங்கன்ற மாதிரி இவன் நினைக்கிறான். இவங்க வந்து நைட்டு தூங்குறதுக்கு நம்மளை அனுமதிப்பாங்க இவங்க வீட்டில், இதுதான் நமக்கு ஏற்ற டைம்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க அதுக்கு எதுவுமே கொடுக்கல. ஆனால் இவன் பேசி பேசி ஃபீல் பண்ணி அவங்கள எப்படியோ வீட்டுக்கு வந்து தங்க வைக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. என்னென்னா அந்த ஆன்ட்டி வந்து அப்போ தான் சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து இங்கேயே தங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியா அன்றைக்கி நைட்டும் ஆகுது. அன்றைக்கி நைட் என்னென்னா ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு போகிறான். ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப உடம்புலாம் வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு மசாஜ் பண்ணுறது தெரியும், நான் வந்து இந்த மசாஜிங் சென்டரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியும் என்னன்னே கேட்காம எப்படின்னு தெரியாமல் அவங்க, சரி நீ வந்து எனக்கு மசாஜ் பண்ணி விடு, எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. இப்படியே வந்து அன்றைக்கி நைட்டு இவங்க 2 பேரும் மசாஜ் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கே தெரியும். மசாஜ் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலே அந்த ஆன்ட்டியே ஒரு இதுவாயிட்டாங்க. எப்பா இந்த மாதிரியான ஒரு மசாஜ் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, நான் பண்ண வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம், உன்னை இங்கே இன்றைக்கி வீட்டுக்கு வர வச்சா தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்த நாள் காலையில் வருது. அவங்க வந்து அவனை அவங்க கணவர் போல் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி வருது. அவங்க அம்மா இந்த கேப்பில் தான் இந்த பையனோட அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்படி வந்தாலும் இவன் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் வந்து ஸ்டடின்னு சொல்லி இவன் வந்து வீட்டிலேயே இருந்து இந்த ஆன்ட்டி வீட்டுக்கு டெய்லி நைட்டு மட்டும் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துடுறான். அதுக்கு மேலே இவனுக்கே வெறுப்பு வருது. இல்லை நமக்கு லைஃப் இருக்குது, படிச்சாகணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த நேரம் அந்த ஆன்ட்டி வந்து விடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டிக்கிட்ட அவன் தெளிவாக எடுத்து சொல்கிறான், இந்த இதெல்லாம் இப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியும் சரி நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமும் மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு வந்து அந்த பையன் வரான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நிறைய விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.